ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி தமிழக வெற்றி கழகம்னு கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகுது. அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தா 1 இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த ஆனிவர்சரியை பயங்கரமா கொண்டாடணும்னு சொல்லிட்டு தளபதி நிறைய பிளான் வச்சிருக்காராம். அதாவது மக்கள் பணிகளை பயங்கரமா தீவிரப்படுத்தி அந்த வழியில கொண்டாடணும் அப்படின்ற முடிவுல இருக்காராம். மெயினா அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுத்து அதை அறிவிக்கவும் போறாராம். ஸோ அப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு தரமான சம்பவம் இருக்கும். அண்ட் இமிடியேட் நெக்ஸ்ட் மார்ச் மாசமே சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்காராம். அதாவது தமிழகம் முழுவதும் தளபதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் மார்ச்ல தான் நடக்க போதாம். மாநாடுக்கு அப்புறம் இந்த சுற்றுப்பயணம் தான் மிகப்பெரிய நிகழ்வாய் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தளபதி எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த சுற்றுப்பயணம் மிகவும் முக்கியம். ஸோ அதனால பயங்கர திருவிழா மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, ஆல்ரெடி 3 மாசமாவே தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு தான் இருக்காங்களாம். ஸோ ஜனவரி எண்டுக்குள்ள அந்த பணியை கம்ப்ளீட்டா முடிக்க சொல்லியிருக்காராம் தளபதி. ஸோ சீக்கிரமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்களை நியமிச்சு களப்பணிகளை தொடங்குறது தான் நல்லது. ஏன்னா தளபதியை பார்த்து ஒரு ஓட்டு போடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கவுங்க தொகுதியில மாவட்ட பொறுப்பாளர் யாரு, வேட்பாளரா யாரு நிக்க போறா அப்படின்றத பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதனால கட்சிக்குள்ள இருக்கிற பணிகளை முடிச்சாதான் அவங்க மக்கள் கிட்ட ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.